அன்னை தந்தையே நன்றி, வேற்றுமையில் ஒற்றுமை விளக்கிய சொந்தமே நன்றி நன்றி. ஆயிரம் நண்பர்கள் நன்றி. பசுமை வணக்கம். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறை அருளை வேண்டி நாம் அனைவரும் ஒரே சிந்தனையோடு ஒரு முகமாக சிறிது நேரம் தவம் செய்ய உள்ளோம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். உடலை நேராக வைத்துக்கொண்டு அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து தவ நிலையில் அமர்ந்து கொள்ளவும். அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து மடி மீது வைத்து கொள்ளவும். உடலை நேராக வைத்துக்கொண்டு தவ நிலையில் அமர்ந்து கொள்ளவும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் நினைந்து தளர்வடைவதாக பாவனை செய்து கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் யுவர் பாடி, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். உடலும் உள்ளமும் தளர்வடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அனைவருக்கும் எனது அன்பான பசுமை வணக்கம். இந்த 548வது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள தலைமை பொறியாளர் ஓய்வு திரு இளங்கோவன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திருப்பூர் முருகன் காதி டிப்போவிலிருந்து வந்துள்ள சக்திவேல் மற்றும் அவர்களது குடும்பத்தினை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். செஞ்சுரி கெமிக்கல்ஸ் திரு மாரியப்பன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் நமது நிர்வாகிகள், அறங்காவலர்கள், ஊழியர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணிய முடித்தல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், நல்லெண்ண எண்ணல் வேண்டும் என்கின்ற மகாவி பாரதியார் உரையை மேற்கொண்டு மனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி. அன்புடைய சபையோருக்கு வணக்கம். மனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அர்ப்பணை ஆற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன். எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தவரிடம் தொடர்பு கொள்வேன். மனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன். நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன். என் சுய லாபத்திற்காக நிறுவனத்தை பயன்படுத்த மாட்டேன். எனது பொறுப்பின் மாண்பை உணர்ந்து நிர்வாக விதிகளுக்கு கட்டுப்பட்டு உரிய நபர்களின் மூலமே தலைமையை அணுகுவேன். என்னுடன் அறப்பணியாற்று சக அறப்பணியாளர்களை போற்றி மதித்து அன்புடன் இணைந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தும் போதிய சுதந்திரம் கொடுத்தும் ஈடுபாட்டுடன் வெளிப்படைத்தன்மையும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நடந்து கொள்வேன். வாழ்க திருக்குறள், வளர்க அறம், அறமே வாழ்க்கை. இன்றைய சிந்தனைக்கு உறவுகளிடம் சிக்கல் இல்லாமல் வாழ்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய மாண்புகளை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக மற்றவரிடம் நம்ம அறிவுரை சொல்லும் பொழுதோ இல்லை பண்படுத்தும் பொழுதோ கடைபிடிக்க வேண்டிய மாண்பு என்ன அப்படின்னா, நாம பண்புடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நன்றாற்றிலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அந்த இடத்துல அவர்னு சொல்கிறார். ஒரு அவர் நமக்கு, இன்னொன்று மற்றவர்களுக்கு. இப்போ ஒருத்தர் புகைப்பிடிச்சு கொண்டே என்னால் புகைப்பிடிக்கிறத விட முடியல, இது கெடுதல் எனக்கு தெரியுதுப்பா, நீ புகைப்பிடிக்கிறத விடுப்பா அப்படின்னு சொன்னால் மற்றவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இவரே புகைப்பிடிக்கல, நம்மளுக்கு அன்பு அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி நன்மை செய்வதில் கூட தவறு இருக்கும். எப்படின்னா நாம் பண்படாமல் மற்றவங்களை பண்படுத்த முடியாது என்பது ஒரு கருத்து. அதே போல் மற்றவங்களுக்கு நம்ம பண்படும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு தன்மை என்னென்னா, நம்மெல்லாம் உணவில் உப்பு போட்டு சாப்பிடுவோம். உப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய உடலுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். அதிகமாக ஒருத்தவங்களுக்கு உப்பு சுவை இருக்கும், அதனால் நம்ம போட்டோம்னா அந்த சாப்பாடே சாப்பிட முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவுரை சொல்லாமல் போனாலும் நமக்கு இது. அதனால தான் வள்ளுவர் சொல்றார், உறவுக்கு அடுத்த நிலை நட்பு. இந்த இனிய காலை வேளையில் உங்களை எல்லாம், உங்களுடைய அன்பு உள்ளங்களை உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த அமைப்புல உள்ள பார்த்தா உலகம் பரபரப்பான வாழ்க்கையில ஓடிட்டு இருக்குது. இந்த உலகத்துல பணம், பதவி, சுகம், சொத்து, சுகம் இப்படித்தான் மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்களா ஒழிய இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நாம இந்த வருங்கால சந்ததியை நினைச்சு நம்ம இப்படியே விடாம இதைய ஒரு துளியா எடுத்து பல பெருதுளியா ஆக்கிறதுக்கு உங்களுடைய அமைப்பு பெருமுயற்சியா இருக்குது. அதுக்கு என்னால் ஆன உதவியை நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்ன வழியில் இதில் இணைச்சிக்க முடியுமோ அதைய
இதுவரைக்கும் அது செய்யாமட்டது பெரிய தப்பாக தெரியுது. நன்றி எல்லாத்துக்கும். பெரியசாமி, மைக்ரோ இரிகேஷன்ல ஒரு 35 ஆண்டுகள். எனது கனவு பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டத்தை ஒரே மண்டலம் ஒரு நாள்ல இந்த 3.25 ஏக்கரையும் தண்ணி பாய்க்க போறோம். எனது கனவு. 2வது, சார் சொன்ன மாதிரி கழிவு நீர் அது இல்லை, அது வேல்யூவான நீர், மதிப்பு மிக்க நீர். அத்தனை முனிசிபாலிட்டியும் கார்பரேஷனையும் அங்கிருந்து வித்தின் 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள கழிவானதை மிக்க வேல்யூவா மாற்ற போறோம். ஆல்ரெடி திருப்பூர்ல. அனைவருக்கும் இனிய பசுமை வணக்கங்க. வாழ்க வளமுடன். என் பேர் இந்துமதி, அவருடைய 2வது பொண்ணு. எனக்கு இங்கே வந்தது யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். எனக்கு போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு இங்கே செவ்வாய்க்கிழமை நடக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ இருந்தே ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணதில் உங்கள் அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் அதை கெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக குழந்தைங்க கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பியாண்ட் த கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வகுப்பறை மட்டும் இல்லை, அதையும் தாண்டி கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், நேச்சரை எப்படி நீங்கள் லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம ட்ராவல் மூலயமா கற்றுக் கொடுக்குறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் கூட சேர்ந்து நம்ம இன்ட்ராக்ட் கிளப் ஆஃப் எர்த் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பொண்ணு 14 வயசு ஆகுது. ஸோ 12லேருந்து 18 வயசில் இருக்கிற குழந்தைங்க இன்ட்ராக்டில் ஜாயின் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க. சவுத் ஜோனில் நம்ம கிளப்பு தான் 2வது கம்யூனிட்டி கிளப்பாக ஸ்டார்ட் பண்ண கிளப் இது. அனைவருக்கும் முதற்கனே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு நான் கலந்து கொண்டதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் இது ஏன் கலந்துக்காமல் விட்டேன்னு வருத்தப்படவும் வைக்கிது. பட் இது என்னோட நிற்காமல் என்னோடய சந்ததிகளுக்கும் பின்னாடி நம்ம எதாவது செய்யணும். நம்ம வாழ்ந்துட்டோம், நெருக்கிய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறோம். நம்ம இப்படியே போகக்கூடாது. ஸோ நம்ம சந்ததிக்கு நாளப்புறம் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது, நீங்களாம் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்ட்டு. அதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு வனம் அதிகமாக உருவாக்க முடியுமோ அந்த பங்களிப்பை நம்ம முழுமையாக செய்யலாம். அதுக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பை நான் முழுமையாக செய்யணும்னு நினைக்கிறேன். கொண்டு இதில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் ஏன் வராமல் விட்டுன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமக்கு அண்ணன் தங்கச்சி மன்ன நடராஜன் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் கூப்பிடலாம் இன்றைக்கி நான் வந்திருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த பணியை மேலே என்னால் முடிஞ்ச பங்களிப்பு நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். பேர் பழனிசாமி. கடல் தண்ணியாட்டு இருக்கிற உப்பு தண்ணியில் இயற்கை விவசாயம் பண்ணி நீந்திட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னா, இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாமே ஒன்று அறங்காவலர் இல்லைன்னா மரங்காவலராவது ஆயிக்குங்க. இப்போ சென்னையை சேர்ந்த சித்த வைத்தியர் ஒருத்தர் குரு பஞ்சகாவியான்னு ஒரு புதுசாக நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதை நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி காற்று, நீர், 2வது உணவு. இப்போ உணவு எல்லாமே மருந்துங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதைய தேடி நம்ம போகலாம்னு இருந்தாலும் அது ஏதோ ஒரு இதில் நம்ம விட்டுறோம். அப்போ அதனால நம்ம சுகாதாரத்தை, குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள், ஆஸ்பத்திரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மருந்து டப்பாவோட போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைய அளவில். இதை தவிர்க்கணும்னா நீங்கள் ஒரு அறங்காவலராகி அந்த குரு பஞ்சகத்தை பொறுத்து நாங்கள் நம்ம வன அமைப்பின் மூலியம் அதனுடைய லிஸ்ட் கொடுக்குறோம். வனம் அமைப்பின் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் இந்த 548வது திருக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நீரினுடைய அவசியத்தையும் அதை எவ்வாறு நாம் பெற முடியும் என்கின்ற ஒரு விளக்கத்தோடு நமக்கெல்லாம் ஒரு ஊக்க உரை சொல்லி அமர்ந்திருக்கும் தலைமை பொறியாளர் இளங்கோவன் ஐயா அவர்களையும், வரவேற்புரை நல்கிய இந்த அமைப்பினுடைய பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும், உடுமலையிலிருந்து வந்திருக்கும் சொட்டு நீர் பாசன வல்லுநர் பெரியசாமி ஐயா அவர்களையும், வனம் அமைப்பினுடைய இயற்கை வழி வேளாண் இயக்குனர் மதிப்பிற்குரிய கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும், அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் இயற்கை வேளாண் அறிஞர் திரு சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும், இந்த கூட்டத்தை செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இணை செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும், தன்னை இந்த பேரமைப்பில் அறம் காவலராக இணைத்து கொண்டு குடும்பத்தோடு ஆசீர்வதித்து இந்த நல்ல பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட சக்திவேல் ஐயா அவர்களுடைய குடும்பத்தாரையும், முருகன் காதி டிப்போ என்று பழமையான ஒரு காதி வியாபாரம் செய்து வரும் சக்திவேல் ஐயா அவர்களுடைய குடும்பத்தாரையும், அவரை அழைத்து வந்த இந்த அமைப்பினுடைய அறங்காவலர் தங்கவேல் ஐயா அவர்களையும், நமக்கெல்லாம் நன்னறி வாசித்து அமர்ந்திருக்கும் திருக்குறள்
கணேசன் ஐயா அவர்களையும், இந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும், குழந்தைகள் நல இயக்குனர் திரு தங்கலட்சுமி நடராஜன் அவர்களையும் மற்றும் அனைத்து இயக்குனர் பெருமக்களையும், அறம் காவலர்களையும், வனம் ஊழியர்களையும், எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இன்று நமக்கெல்லாம் உணவு வழங்கி மகிழும் கல்வியாளர் ஜெயந்தி ஸ்கூல் திரு கிருஷ்ணன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும், இந்த திருப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் அனைவரது குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்.